வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது தமிழ் டப்பிங்கில் வந்துருக்கிற அனிமி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதில் ஒரு 10 எடுத்து ஒரு லிஸ்ட் மாதிரி போடலாம்னு சொல்லி, இது ஏன்டா ஃபஸ்ட்டு வந்துச்சு, இது ஏன்டா 5ஆவதுல போட்டா அப்படின்னு டென்ஷன்லாம் ஆகாதீங்க. ஜஸ்ட் ஒரு 10 லிஸ்ட்டு போடலாம்னு. ஏன்னா அனிமி தமிழ் டப்பிங்கில் வந்துகிட்டே இருக்கா, நானும் லிஸ்ட்டு போடணும் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியாக அந்த வேலையை இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். சரி, இதில் நீங்கள் எத்தனை அனிமி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை பார்த்து முடிச்சிட்டீங்க, அந்த விஷயங்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வர வேறு ஏரியாவில் ஒன்று ஸ்போர்ட்ஸ் எடுத்தனா, ஒன்று காமெடி, இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்துக்கிட்டே தான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த அனிமிலாம் குழந்தை பசங்க பார்க்குறதுப்பா, அதெல்லாம் என்னமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல ஒரு அனிமியை முழுசா பாருங்க. அது கொடுக்குற விஷயங்கள், அது மோட்டிவேட் பண்ற விஷயங்கள்னு ஏகப்பட்டது இருக்குது. ஒரு கேரக்டரை எப்படி டெவலப் பண்ணணும், இது ஹீரோ வில்லன்லாம் கிடையாது, எல்லாருமே நல்லவன் கெட்டவன் கலந்தா மாதிரி தான் கேரக்டர் இருக்கும். பெரியவங்களுக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா லைஃப் லெசன்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் அனிமி பண்ணும். ஸோ முழுசா ஒரு அனிமியை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க எண்ணத்தை மாத்திக்கோங்க. அதை விட்டுவிட்டு சோட்டா பீமையும் அனிமியும் கம்பேர் பண்றது சட்டப்படி குற்றம். அந்த தப்பை தயவு செய்து செய்யாதீங்க. வாங்க லிஸ்ட்டை போட்டுருவோம். 10வது பிளேஸ்ல எடுத்துருக்கிற அனிமி இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற அந்த டண்டாடன். இது வந்து இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னடா இவ்வளோ டபுள் மீனிங் காமெடியா இருக்குதுன்னு சொல்லி டென்ஷன் ஆனேன். அதுக்கப்புறம் அதை உட்காந்து நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது சாரிப்பா என் எண்ணத்தை மாத்திக்கிறேன்ற மாதிரி முடிவுக்கு வந்தேன். ஸோ இதோடைய கதை என்னன்னு பார்த்தாக்க, நம்ம ஹீரோவுக்கு ஏலியன் இருக்கு அப்படிங்கிறத நம்புறாரு, ஆனால் பேய் இருக்குன்ற நம்ப மாட்டாரு. ஹீரோயினுக்கு பேய் இருக்குடா ஏலியன் தான்டா கிடையாதுன்னு 2 பேருக்கும் முட்டிக்குது. சரி, 2 பேரும் அதை நிரூபிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போய் நம்ம நிரூபிக்கணும்னு போகும்போது அங்கே பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆச்சுங்கிறது தான் கதை. இது ஸ்டார்டிங்கில் என்னடா இவ்வளோ பச்சை பச்சையாக பேசுறீங்கன்ற மாதிரி தோணும். அதுக்கப்புறம் போக போக ஜாலியாக இருக்குடா அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் போக போக எமோஷனலாக இருக்குடான்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. ஸோ எல்லா வகையான எமோஷனையும் அழகாக டீல் பண்ணாங்க. ஒரு ஜாலியான அனிமி. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த லிஸ்ட்ல ரொம்ப 18+ ஆன அனிமி. 9th பிளேஸ்ல ஃபயர் ஃபோர்ஸ். இப்போதான் இதை ஸ்டார்ட் பண்றேன். நான் மங்காவும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதோட கதை என்னன்னு பார்த்தாக்க, நம்ம வீட்டு விஷயமும் சொல்லுவாரு, உலகத்தில் எவ்வளவோ பொண்ணுங்க வந்து நான் ஏன் சார் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன், அதே மாதிரி உலகத்தில் விதவிதமாக சாவு இருந்தாலும் ஏன் சார் நெருப்புனால எல்லாரும் சாவறாங்கன்ற மாதிரி உலகமே இப்போ அடிக்கடி மனுஷங்களாம் நெருப்பா மாதிரி அவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி நெருப்பா மாதிரி ஒரு பூதமா மாறுறவங்களை கட்டுப்படுத்துறது தான் ஃபயர் ஃபோர்ஸோட வேலை. அந்த ஃபயர் ஃபோர்ஸ்ல சேர்ந்தவர் தான் நம்ம ஹீரோ. முதல் எபிசோட்லயே அங்கே வேலைக்கு சேர்ந்துருவாரு. அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாரு, அவர் ஹீரோவாகணும்ன்ற ஆசை நிறைவேறிச்சா இப்படிங்கிறது தான் கதையே. எஸ், பேர்ல இருக்கிற மாதிரியே ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே ஃபயரா ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. 8வது பிளேஸ்ல இருக்கிறது ப்ளூ லாக். பொதுவாக இந்த ஸ்போர்ட்ஸ் அனிமியில் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஃபுட்பால் அனிமி. இதில் அதாவது பொதுவாக படங்கள் எடுக்கும்போது அதில் அநியாயத்துக்கு மோட்டிவேட் பண்ணுறது, ஒற்றுமையே வலிமை இப்படிங்கிற விஷயங்கள்லாம் அட்வைஸாக போட்டு கொள்ளுவாங்கல்ல, இதில் அப்படியே டோட்டலாக வேற. ஈகோ ட்ரிகர் பண்ணுறது, டேய் நீ தான்டா தனியாக தெரியணும், அவனை காலி பண்ணிட்டு நீ மேலே வாடா இப்படிங்கிற விஷயங்களை சொல்லி நம்மளை முடிஞ்ச அளவுக்கு நம்ம டேலண்டா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிற வேலையை இதில் பார்ப்பாங்க. இதில் என்னன்னா, ஜப்பான் வந்து ஃபுட்பாலில் வின் பண்ணணும்னு ஒருத்தங்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்க அவன் கிறுக்குத்தனமா ஐடியாவெல்லாம் பண்ணி எல்லா பிளேயர்ஸையும் கூப்பிட்டுக்கிட்டு இதை பேர் தனித்தனியா எல்லாம் ஈகோ பிடிச்சி விளையாடுங்கன்ற மாதிரி வித்தியாசமா சொல்லி அவன் எப்படி ட்ரெயின் பண்ணி பெஸ்டான பிளேயர்ஸா மாத்துறாங்கிறது தான் இந்த கதை. எனக்கு ஸ்டார்டிங் எபிசோட்லயே ஒரு மாதிரி டேய் என்னடா ஐடியான்ற மாதிரி இருந்துச்சு. நடுவில் போக போக டேய் அவனுக்கு இந்த டேலண்ட் இருக்கு, இவனுக்கு அந்த டேலண்ட் இருக்கு, எனக்கு என்னடா டேலண்ட்னு அவன் ஏங்குற இடம் வந்து நம்மளுமே ஈஸியாக அதில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஏகப்பட்ட மோட்டிவேட் பண்ற விஷயங்கள்லாம் செம்மையா இருக்கும். 7th பிளேஸ்ல கேஜு நம்பர் 8. கேஜுனா அங்க ஊர்ல மான்ஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வழக்கமா இந்த மாதிரியான இந்த மான்ஸ்டர் வச்சு வர அனிமிகள்லாம் நீங்க என்ன நினைப்பீங்க, மான்ஸ்டரா வேட்டையாடுற ஹீரோப்பா, அவன் வேட்டையாடுறத பார்த்து மக்கள்லாம் அப்படின்னு கைத்தட்டி கொண்டாடுவாங்க, அப்படிதான் நினைப்பீங்க. இதில் அப்படியே உல்டா. வேட்டையாடுற குரூப்ல நம்மால் வேட்டையாடு முடிச்சதுக்கு அப்புறமா அங்க அந்த மான்ஸ்டர் படுத்து கிடக்கும்ல, வேஸ்டா கிடக்கும்ல, அதை கிளீன் பண்ற வேலையை பார்க்கறது தான் நம்ம ஹீரோவோட வேலை. இப்படி ஆரம்பிக்கிற கதை டக்குனு முதல் எபிசோட்லயே வேற மாதிரி அப்படியே ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுதுங்கிறது தான் இந்த கதை. டேய் மான்ஸ்டரை வேட்டையாடுறதுக்குன்னு ஒரு அனிமி பண்றீங்க, வேட்டையாடி முடிச்சு அதை கிளீன் பண்றதுக்குன்னு ஒரு அனிமி பண்றீங்கன்னு வித்தியாசமா எங்க தான் கதை பிடிக்கிறானுன்னு தெரியல. அதை கரெக்டா கொண்டு போறாங்க. 6வது இடத்துல ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. வழக்கமா அனிமினாலே புதுசா தான் யோசிப்பாங்களா, வழக்கமா இதை யோசிக்க மாட்டாங்களா, இது வழக்கமா யோசிக்கிற பார்த்து புடிச்ச கதை. ஆனா அதுல அப்டேட்டட் வெர்ஷன். ஏன்னா இப்ப லியோ படத்துல அவர் வந்து பழைய வாழ்க்கையை மறந்து த்ரிஷா கூட அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாரா, பாஷா படத்துல பாஷா வாழ்க்கை வேணான்னு சொல்லி மாணிக்கமா வாழ்ந்துட்டு இருப்பாரா, இதுலயும் அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஸ்பையா இருந்தாலும் அதை மறைச்சிக்கிட்டு இங்க ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு. அவர் மட்டும் இல்ல, அவங்க ஒய்ஃபும் வெளியே அசாசின், ஆனா வீட்டுக்குள்ள ஒரு குடும்ப பெண்ணா இருப்பாங்க. இவ்வளவு ஏன் அவளோட பொண்ணும் அவளுக்கும் ஒரு சீக்ரெட் பவர் இருக்கும், ஆனா அதை வெளியே சொல்லாம எல்லாரும் அவங்கவுங்க ரகசியத்தை தனியா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பாக்குற நமக்கு மட்டும்தான் எல்லார பத்தி நமக்கு நல்லா தெரியும். அதை வச்சுக்கிட்டு அவங்க பண்ற விஷயங்கள் அதை காமெடியா டீல் பண்ணிருப்பாங்க, நல்லாவே கொண்டு போவாங்க. தரலாம ட்ரை பண்ணுங்க. அதுலயும் அந்த குட்டி பொண்ணு கேரக்டர் ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருமா. ஸோ அது பண்ற குடும்பத்தனங்கள்லாம் செமையா இருக்கும். 5வது இடத்துல டாக்டர் ஸ்டோன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அனிமி. ஏன்னா இதெல்லாம் சின்ன வயசுல போட்டு விட்டுருந்தா நான் சயின்ஸை கத்துக்கிறதுல அவ்வளோ ஆர்வமாக மாறி இருப்பேன், நானே ஒரு சயின்டிஸ்டா மாறி இருப்பேன் அப்படின்னு ஃபீல் ஆகிற அளவுக்கு அத்தனை அம்சங்களும் இதில் இருக்குது. இதெல்லாம் குட்டி பசங்களுக்கு கட்டாயம் போட்டு விட வேண்டிய ஒரு நல்ல அனிமி. ஏன் சொல்றேன்னா, இதுல கதைன்னு பார்த்தாக்க திடுதிப்புன்னு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களும் கல்லா மாறிடுறாங்க. பலாயிரம் வருஷம் கழிச்சு அதுல இருந்து வெளியே வந்தவர் தான் நம்ம ஹீரோ. இந்த ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ்ல கரைச்சு குடிச்சவர், எல்லாத்தையும் சயின்ஸ் மூலியமா அப்ரோச் பண்ணி புதுசா மாற்றக்கூடிய ஆளு. இப்போ மொத்த உலகமும் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இல்ல, அதனால புதுசா இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால இவருக்கு தெரிஞ்ச சயின்ஸை வச்சு ஒன்னொன்னா எப்படி கண்டுபிடிச்சு புது உலகத்தை உருவாக்குறாருன்றதான் கதை. இது அப்படியே
அப்படியே கருத்தூசி போடுற வகையில கிளாஸ் எடுக்கிற மாதிரி நம்மள தூங்க வைக்கிற கதைலாம் கிடையாது. கமர்ஷியலா கொண்டு போயிருப்பாங்க. அதுல அவன் சொல்ற விஷயங்கள், அவன் பண்ற விஷயங்கள்லாம் ஓ இவ்வளவுதானா, இதை வச்சு நம்ம ஈஸியா இது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி போற போக்கில கத்து கொடுப்பாரு. அதனாலேயே இந்த அனிமி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். 4வது இடத்துல டீமன் ஸ்லேயர். இது வந்து வழக்கமா இந்த பாருப்பா எனக்கு அவ்வளோலாம் வேணாம், எமோஷன் அந்த எமோஷனலாம் நான் கனெக்ட் ஆகணும் அப்படின்னாக்க இதுதான் வயலன்ஸ் வெறித்தனமா ஃபைட் சீன்லாம் சும்மா அப்படியே ரத்தம் தெரிகிற வகையில் அப்படியே அட்ரா வெட்ரா அப்படின்ற மாதிரி நம்மளை கத்திக்கிட்டே பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அனிமி. இதோட கதை எடுத்துட்டா ரொம்ப ரொம்ப சப்பையான கதை. நம்ம ஹீரோவோட தங்கச்சி வந்து டீமன் கடிச்சிருச்சு. அதாவது டீமன் போட்டு தள்ளிடுச்சுன்னா அவ்வளவுதான். ஆனா இது வந்து கடிச்சு இப்போ டீமனா மாறிட்டு இருக்கா தங்கச்சி. இந்த மாதிரி டீமன்ஸை வேட்டையாடுறதுக்குனே ஒரு குரூப் இருக்குது. அப்ப நம்ம ஹீரோ குறுக்கால வந்து ஏய் என்ன இருந்தாலும் என் தங்கச்சிரா பாதி டீமனா இருக்கா, ஆனா பாதி என் மேல பாசமா இருக்கா, இவளை நான் திரும்பி மனுஷியா மாத்துறேன் அப்படின்னு அடம்பிடிச்சு நம்மால் எப்படி அந்த வேட்டையாடுற குரூப்ல சேர்ந்து டீமன்ஸ் எல்லாம் வேட்டையாடினாரா, அவ தங்கச்சி திரும்ப மாத்தினாரா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் அவருடைய டிராவல்ல நடந்துச்சுங்கிறது தான். அதுலயும் பின்னாடியே அப்படியே தூக்கிக்கிட்டே சுமப்பாரு. அப்படியே நம்ம தமிழ் படத்துல வர மாதிரியே சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் தூக்கலாவே இருக்கும். அது நல்லாவே இருக்கும். ஃபைட் சீன்லாம் ஒரு மாதிரி அப்படியே பட்டாசு வெடிக்கிற மாதிரி செம்மையா இருக்கும். 3rd பிளேஸ்ல ஹைக்யூ. இதுவும் ஃபயர் ஃபோர்ஸும் ரெண்டுமே இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். ஆனா ஸ்டார்ட் பண்ண முதல் எபிசோட்லயே அப்படியே கட்டி போட்டு உட்கார வச்சிருவாங்க. பாரு எந்த எபிசோடையும் ஸ்கிப் பண்ணாத, உட்கார்ந்து மொத்தமா முடிக்கிற வரைக்கும் ஏஞ்சி போகாதுன்ற மாதிரி நம்மளை கட்டி போட்டு உட்கார வைக்கிறதுல இவனுங்க கில்லி. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்போர்ட்ஸ் அனிமியில் என்ன ஸ்பெஷல்னா, இப்போ ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் இவன் தான்ப்பா ஹீரோ, இவனுக்காக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. இதில் அனிமியில் வர ஒரு கேரக்டரும் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் அவன் ஸ்பெஷலாக மாறிடுவான். இவன் மட்டும்தான், இவன் இல்லைனா அனிமியை பார்க்க மாட்டேன்லாம் கிடையாது. மொத்தமாக குரூப்பாக கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த வகையில் மோட்டிவேட் பண்ணக்கூடிய பரபரப்பாகவும் போகக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமே கட்டாயம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் சூப்பராகவே இருக்குது. 2nd பிளேஸில் வின்லாண்ட் சாகா. இது வந்து தி பெஸ்ட்டான அனிமே. அதாவது லைஃப் லெசனை உங்களுக்கு ஏகப்பட்டது கற்றுக் கொடுக்கும். ஒரு வார் ட்ராமாவில் இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இதில் கதைன்னு பார்த்தாக்க ரொம்ப சிம்பிள் கதையா. அதாவது எங்கள் அப்பனை கொண்டவனா நான் பழி வாங்கணும், அவனை கொல்லாமல் விட மாட்டேன்னு தார்ஃபின்ற சின்ன பையன் அவனுடைய கோவத்தை அது நிறைவேற்றிக்கிட்டானான்ற மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கதையோட கனெக்ட் ஆவீங்க. ஆனால் போகிற போக்கில் ஆஸ்கிலாட் கேரக்டராக இருக்கட்டும், தார்ஃபின் கேரக்டராக இருக்கட்டும், கனூட் கேரக்டராக இருக்கட்டும், தார்கில் தார்ஸ், இப்படி எல்லாரை பற்றின ஒரு விஷயங்கள் தெரிய வர ஒருத்தன் எந்த மாதிரி யோசிக்கிறான், அவன் எப்படி இந்த உலகத்தை அவன் பார்க்குறான் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிடைக்கும் போது டேய் இவன் சரி இவன் தப்பு இவன் நல்லவன் இவன் கெட்டவன்லாம் நீங்க முடிவுக்கே வர முடியாது. அதை வேற லெவல்ல லைஃப் லெசனா டேய் என்னடா இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு அசால்ட்டா அனிமையில சொல்லி புட்ட எனக்கு மனசுல ஏற்றி புட்டன்ற மாதிரி அவ்வளோ அழகா சொன்ன ஆழமா சொன்ன ஒரு அனிமி. இதை நான் ஆக்சுவலா சீசன் 1 மட்டும் அனிமையா பார்த்தேன். அதுக்கப்புறம் மங்காவா இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 50 சாப்டர் முடிச்சிட்டேன். இது மொத்தமா நான் மங்காவா முடிக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மோட்டிவேஷனும் அதிகமா இருக்கணும், ஃபைட்டும் செம்மையா இருக்கணும், அப்படியே நம்மள வெறித்தனமாவே வச்சுக்கணும்னா சோலோ லெவலிங். எஸ் ஆப்வியஸா எல்லாருக்குமே சோலோ லெவலிங் ஃபேவரட். ஒரே சீசன் தான் டக்குன்னு முடிச்சு விட்டுறலாம். அண்ட் இது எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஸ்டோரி. எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்களே, நான் மட்டும் ரொம்ப வீக்கா இருக்கேன், எப்படா இவங்க முன்னாடி நான் சமாளிக்கிறதுன்னு அப்படி இருக்கிற ஹீரோவோட கேரக்டர் ஈஸியா பச்சக்குன்னு கனெக்ட் ஆயிடுவீங்க. இதோட கதை எடுத்துக்கிட்டா போர்ட்டல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அதை வேட்டையாடுற குரூப் இருக்குது. அதுலயும் கிரேட் வைஸா பிரிப்பாங்க. டாப் லெவல் கிரேட்ல இருக்கிறவங்க எல்லாம் மான்ஸ்டர்ஸ் சும்மா அசால்ட்டா வெட்டி வீசுவாங்க. அதுல கடைசி கிரேட்ல கிரேட்ல இருக்கிறவர் தான் நம்ம ஹீரோ. அதாவது இருக்கிறதுலே வீக். டேய் இதெல்லாம் உள்ள வராதரா, எடுபடி வேலைக்கு மட்டும் உன்னை கூட்டு போறேன்ற மாதிரியே ஹீரோ வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிற ஆளு எல்லாரையும் ஓவர் டேக் பண்ணி மனுஷன் எப்படி உடச்சு வெளியே வராருன்றதெல்லாம் வேற லெவலா இருக்கும். ஒரு எபிசோட்லயும் டேய் என்னடா இது இப்பவே முடிஞ்சிருச்சுடா என்னடா பண்ண போறீங்கன்ற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கூஸ் பம்ப்ஸ் எல்லாத்தையும் கலந்து கட்டி பக்கா பேக்கேஜோட இருக்கும். என்னடா 10ல நருட்டோ இல்ல ஒன் பீஸ் இல்ல அதெல்லாம் இல்லாம ஏன்டா லிஸ்ட் போட்டேன்னு டென்ஷன் ஆகாதீங்க. அது ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால இதுல லிஸ்ட் போட்டு அதை பாருங்க நான் சொல்ல விரும்பல. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சோ அது இல்லாம இதெல்லாம் பாருங்கன்றது தான் இந்த லிஸ்ட். அண்ட் இது தமிழ் டப்பிங்ல வந்திருக்க லிஸ்ட் தான்ப்பா. அதை தாண்டி இன்னும் பல அனிமிகள் இருக்கு. சோ தமிழ் டப்பிங் இல்லாத லிஸ்ட் பிளஸ் மங்கால இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த விஷயங்கள் எல்லாமே அப்புறம் அனிமி மூவிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே அது ஒரு கடல். அந்த கடலுக்குள்ள நீங்க குதிச்சிட்டீங்கன்னா எந்த கவலையும் இல்லாமல் ஒரு புது உலகத்தில் வரா மாதிரி செம்மையாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போடலாம். எந்த மாதிரி வீடியோ போடலான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் அடுத்தடுத்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக அனிமி பாருங்கன்னு உங்களை சொல்கிறேன்ல, நான் அனிமிலேருந்து மங்காக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஏன்னா இவ்வளோ இருக்குதா எங்கேருந்து எதை ஃபாலோ பண்ணுறதுன்ற மாதிரி எனக்கு மங்கால இன்னும் ஒரு மாதிரி கனெக்ட் ஆகி டக்கு நடத்துன்ற மாதிரி அந்த ஒரு ஆர்வத்தோட அதுக்கு அடிக்ட் ஆகிட்டுன்னு சொல்லலாம். இப்போலாம் ஏதாச்சும் ஒரு அனிமி பேரை சொன்னாங்கன்னா ஏய் இது மங்கா எத்தனை சாப்டர் இருக்கு எத்தனை வால்யூம் இருக்கு போடுறா அப்படின்ற மாதிரி அதை எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடறேன். அப்படிதான் கண்டினியூஸா ஃபயர் ஃபோர்ஸ் வின்லாண்ட் சாகா இந்த ரெண்டுமே மங்கால படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் முக்கியமா இப்போ நீங்க என்ன அனிமி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாடா பை.